அந்த டைம்ல ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பேர் என்ன மறந்துட்டேன். பராசக்தி. அது வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அந்த அளவுக்கு மக்கள் தூக்கி போட்டாங்க. உருட்டலான்னு நினைச்சாங்க அந்த படத்தை வச்சு ஓட்டு வாங்கிடலான்னு. மக்கள் மனசுக்கு பாருங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகல, உன் படம் ஒரு நாள் கூட தியேட்டர்ல ஓடாதுன்னு தியேட்டருக்குள்ள மக்களே போல. அப்ப இந்த ரெட் ஜெயின் கம்பெனி யாருது நீங்க சொல்லுங்க. உதயநிதி மணி ஸ்டாரத்துக்கு முன்னாடி உடனே அந்த பேரை மாத்துறாங்களாம். உதயநிதி அந்த கம்பெனிக்கு ஓனர் கிடையாது, இன்பநிதி தான் ஓனராம். இன்பநிதி யாரு? உதயநிதியும் மகன். சரி, இன்பநிதியோட தாத்தா யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, தலித் சகோதரர்களே, இன்பநிதியுடைய தாத்தா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் உண்மையாக அரசியல் செய்யக்கூடிய எங்களுடைய தலைவர் இன்றைக்கு வரைக்கும் அதோடைய நஷ்டத்தை தைரியமாக எதிர்கொண்டு இருக்கார். இப்ப இஸ்லாமிய தோழர்களுக்கும் கிறிஸ்தவ தோழர்களுக்கும் இது பதில் சொல்லுங்க. எல்லா நிருபர்களும் போய் உதயநிதிட்ட கேளுங்க. அது எப்படி சார் உங்க படம் மட்டும் பாஜக சர்டிபிகேட் கொடுக்குது, அவரது மட்டும் கொடுக்கல, உங்களுடைய மகன் மட்டும் வியாபாரம் பண்றாரு, படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்ப அண்ணன் திருமாவண்ணன் அவர்களுக்கிட்டையும் கம்யூனிஸ்ட் சகோதரர்கிட்டையும் நிருபர்கள் போய் கேட்கணும். இந்த மாதிரி டிவிகே பக்கத்துல இருந்து சொல்றாங்க, நீங்க பாஜக பக்கம் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்படி பாஜக அப்படி பார்த்தா நமக்கு சர்டிபிகேட் கொடுத்து முதல் நாளே ரிலீஸ் பண்ண விட்டுருக்கணும். ஏன் திமுகவுடைய படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க? இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரத்தை 40 வருஷத்துக்கு மேல அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள் நிப்பாட்டும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். பொய்யான பிரச்சாரத்தை திமுக பண்ணாதீங்க. எங்களுடைய தலைவர் நேத்து தினத்தந்தி பேப்பர்ல இன்னைக்கு வந்திருக்கு, கண் கலங்கினார். எங்களோட தலைவர் கண் கலங்கினார், பேசுறாரு. என்ன மட்டும் ஏன் இப்படி அவதூறா பேசுறீங்க? என்னோட நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏன் தடை பண்றீங்க? எனக்கு ஏன் இவ்வளவு தடைகள்? மக்களை ஏன் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க? அவர் ஏன் கண் கலங்கினார் தெரியுமா? கரூருடைய வழி. அது மட்டுமல்ல, அவரு சென்னையிலிருந்து வரும்போது வெள்ளூர் வரைக்கும் இவங்க கொடுத்த பர்மிஷன் 5000க்கு கம்மி. ஆனா ரோட்ல 2 லட்சம் பேர் நிக்கிறாங்க அவர் பாக்குறதுக்கு. என்னால பார்க்க முடியலையே, உங்க உணர்வுல கலந்துக்க முடியலையே. அந்த வலி கண் கலங்கினார். தலைவர் அவர்களே, தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மை தெரியும்.